நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நண்பர்களுடன் தியேட்டருக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து புறப்பட்ட மெடிக்கல் காலேஜ் மாணவி இளம் பெண்ணிடம் நைஸாக பேசி அபார்ட்மெண்ட்டுக்கு அழைத்து சென்ற 3 மாணவர்கள் 2 நாட்களாக இருட்டு அறையில் அடைத்து வைத்து பாலியல் துன்புறுத்தல். வாயில் மதுபானத்தை ஊற்றி மாணவியை மாறி மாறி சீரழித்த அரக்கன்கள். 2 நாட்களுக்கு பிறகு கிழிந்த ஆடையுடன் வீட்டிற்கு வந்த மகளை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த பெற்றோர். கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? ஈவு இரக்கமற்ற மனித மிருகங்கள் சிக்கினார்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட தியேட்டருக்கு போயிட்டு வரன்னு வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க 22 வயசு இளம்பெண். நைட்டு 10 மணியாகியும் வீட்டுக்கு வரல. போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. அதனால பதற்றமான பெற்றோர் மகளுடைய 2-3 ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. படத்துக்கா? நாங்க யாரும் போகலையே, அவங்கள நாங்க பார்க்கவே இல்லையேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு பதறி போன பெற்றோர் மகளை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் மகள் கிடைக்கவே இல்லை. இதுக்கு மேலையும் லேட் பண்ண வேண்டாம், உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு முடிவு பண்ணி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ண போலீஸ் காணாம போன இளம் பெண்ணை தேடுற பணியில ஈடுபட்டாங்க. இளம் பெண்ணுடைய செல்போன் சிக்னலை ட்ரேஸ் பண்ணியும் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. மகளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பெத்தவங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு தவியா தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. பல இடங்கள்ல தேடியும் கிடைக்காத இளம்பெண் 2 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. மகளை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க பெற்றோர். ஆனா அந்த ஆனந்த கண்ணீர் சில நொடிகள்லேயே ரத்த கண்ணீரா மாறி இருக்குது. ஏன்னா அந்த இளம்பெண் சொன்ன விஷயம் அவ்வளவு கொடூரமா இருந்திருக்குது. கர்நாடகாவை சேர்ந்த 22 வயசு இளம்பெண் மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லியில உள்ள மெடிக்கல் காலேஜ்ல 3rd இயர் படிச்சுட்டு வராங்க. மகளுடைய படிப்புக்காக மொத்த குடும்பமும் மகாராஷ்டிராவிலேயே செட்டில் ஆகியிருக்குது. காலேஜ் லீவுங்கிறதால இளம் பெண்ணும் அவங்க கூட படிக்கிற 3 இளைஞர்களும் சேர்ந்து படத்துக்கு போகலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. ஆனா மாணவர்களுடைய திட்டமே வேற. இளம் பெண்ணை சீரழிக்கணும், ஜாலியா இருக்கணும்னு 3 இளைஞர்களும் சேர்ந்து ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயம் அப்பாவியான அந்த இளம் பெண்ணுக்கு அப்போ தெரியாது. அதே மாதிரி மாணவி வீட்டுக்கிட்ட கார்ல வந்த 3 இளைஞர்கள் அவங்கள அழைச்சிக்கிட்டு நேரா தியேட்டருக்கு போகாம ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. டேய், தியேட்டருக்கு தானே போறோன்னு சொன்ன, அப்போ இங்க எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கன்னு கேட்டிருக்காங்க. படத்துக்கு இன்னும் டைம் இருக்கு, அதனால கொஞ்ச நேரம் இங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு சாப்பிட்டு அப்புறம் போகலாம்னு சொல்லி இருக்காங்க அந்த வக்கிர புத்தி கொண்ட மாணவர்கள். அதுக்கு பிறகு இளம் பெண்ணுக்கு போதை மருந்து கலந்த ஜூஸை கொடுத்து மயக்கமடைய வச்சு அவங்கள ஒரு இருட்டு அறையில அடைச்சு வச்சு 3 பேரும் மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. மயக்கத்துல இருந்து கண்முழிச்ச இளம்பெண் தான் நிர்வாணமா இருக்கிறத பார்த்து கதறி அழுதுருக்காங்க. உங்களை நம்பிதானே வந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கதறி இருக்காங்க. ஆனா குடி போதையில இருந்த 3 பேரும் மறுபடியும் அவங்களுக்கு வலுக்கட்டாயமா வாயில மதுபானத்தை ஊத்தி மயக்கமடைய செஞ்சிருக்காங்க. மாணவிய இருட்டறைக்குள்ள கை கால்களை கட்டி போட்டு அடைச்சு வச்சு அந்த கும்பல் கதவை பூட்டி இருக்காங்க. அடுத்து அப்பப்ப ரூமுக்கு வந்து 3 பேரும் இளம் பெண்ணை மாறி மாறி சிதைச்சு சின்ன பின்னமாக்கி இருக்காங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எங்க வீட்டுல என்னைய தேடுவாங்கன்னு மாணவி கதறி அழுதுருக்காங்க. சரி,
உன்னை போக விடுறோம். ஆனா இங்க நடந்ததை பத்தி உங்க அம்மா அப்பா கிட்டயோ இல்ல வெளியிலயோ யார்கிட்டயாவது சொன்னா உன் அப்பா அம்மா மேல காரை ஏத்தி கொன்னுருவோம்னு சொல்லி மிரட்டி அங்க இருந்து துரத்தி விட்டுருக்காங்க. எப்படியோ 2 நாளைக்கு அப்புறம் அந்த கொடூரன்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த மாணவி அம்மா அப்பா கிட்டையும் போலீஸ் கிட்டையும் தனக்கு நேர்ந்த கொடுமைய கண்ணீரோட சொல்லியிருக்காங்க. அடுத்து மாணவி சொன்னதை வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போலீஸ் மாணவியை அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ண அபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்க இளம்பெண் சொன்ன மாதிரி யாருமே இல்லை. அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட்ல எந்தவித சிசிடிவி கேமராக்களும் இல்லாததால கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல உள்ள சிசிடிவி கேமராவை போலீஸ் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல போலீஸுக்கு வந்த தகவல் படி ஒரு கார் சந்தேகத்துக்குரிய விதத்துல அந்த வழியா போயிருக்குது. ஆனா அந்த காருடைய நம்பர் தெளிவா தெரியாததால குற்றவாளிகளை பிடிக்கிறது போலீஸுக்கு முதல்ல சவாலா இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மாணவி சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு வக்கிர புத்தி கொண்ட 3 இளைஞர்களையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு ஹாஸ்டலுக்கு இரவு நேரத்தில் திரும்பிய நர்சிங் மாணவி. ஷேர் ஆட்டோவில் ஏறிய மாணவிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஆட்டோ ஓட்டுநரும் அவரது கூட்டாளிகளும் சேர்ந்து மாணவியின் துப்பட்டாவை பிடித்து இழுத்து பாலியல் அத்துமீறல். ஆட்டோவில் இருந்து மாணவி குதித்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. மாணவியிடம் அத்துமீறிய 4 கொடூரர்களும் யார்? அந்த 4 பேரும் போலீசில் பிடிபட்டார்களா? இரவு நேரத்துல திடீர்னு ரோட்ல போயிட்டு இருந்த ஆட்டோவில் இருந்து இளம் பெண் ஒருத்தங்க குதிச்சிருக்காங்க. அதை பார்த்து ஷாக்கான ஒருத்தர் அந்த இளம் பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதோட போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீசார் இளம் பெண் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்பதான் அழுதுகிட்டே தனக்கு நடந்த அக்கிரமத்தை சொல்லியிருக்காங்க இளம் பெண். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில நர்சிங் படிச்சிட்டு இருக்காங்க 21 வயசான மாணவி. ஹாஸ்டல்ல தங்கியிருந்து படிச்சிட்டு இருந்த மாணவி விடுமுறை நாட்கள்ல பக்கத்துல இருக்கிற ஒரு உறவினர் வீட்டுக்கு போவாங்க. அப்படிதான் அந்த உறவினர் வீட்டுக்கு போன நர்சிங் மாணவி நைட்டு நேரத்துல திரும்பவும் ஹாஸ்டலுக்கு கிளம்பி இருக்காங்க. பர்லிங்டன் பகுதியில ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறின மாணவி தன்னோட ஹாஸ்டல் லொகேஷனை சொல்லி அங்க இறக்கி விட்டுருங்க அண்ணான்னு ஆட்டோ ஓட்டுநர் கிட்ட சொல்லியிருக்காங்க. மாணவியை பார்த்ததும் ஆட்டோ டிரைவருடைய முகமே மாறி இருக்குது. ஆட்டோவோட பின் சீட்ல உட்கார்ந்திருந்த 3 ஆண்கள் கிட்ட கண்ணால ஏதோ சைகை காட்டியிருக்கான் டிரைவர். அந்த சைகை தான் தனக்கு நடக்க போற கொடுமையோட மெயின் ஸ்விட்ச்னு மாணவிக்கு அப்போ புரியல. அந்த டிரைவர் செஞ்ச சைகையுடைய அர்த்தம் புரியாத மாணவி பின் சீட்ல இருந்த ஆண்கள் கிட்ட அண்ணா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க. கருகருன்னு இருட்டு, பெருசா ஆள் நடமாட்டம் இல்ல. அந்த நேரம் ஆட்டோ டிரைவர் பின் சீட்ல இருந்த ஒருத்தரை இறங்க சொல்லி ஆட்டோவை ஓட்ட சொல்லியிருக்காரு. அடுத்து மாணவி பக்கத்துல உட்கார்ந்த ஆட்டோ டிரைவர் துப்பட்டாவை பிடிச்சு இழுத்திருக்காரு. அண்ணா என்ன பண்றீங்கன்னு அந்த மாணவி கேட்டதுக்கு அமைதியா இரு, இல்லனா கொலை பண்ணிருவோம்னு ஆட்டோவில் இருந்த 3 ஆண்களும் சேர்ந்து மிரட்டினதோட மாறி மாறி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. தன்னுடைய வாயை பொத்திட்டதால கத்த முடியாம திமிருன நர்சிங் மாணவி ஒரு கட்டத்துல தப்பிக்க வழி தெரியாம நிஷாந்த்கஞ்ச் பகுதியில வச்சு ஆட்டோவில் இருந்து குதிச்சிருக்காங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்கிறது ஆபத்துன்னு முடிவு பண்ண ஆட்டோவில் இருந்த அந்த அரக்க கூட்டம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அப்பதான் சாலையோரம் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் மாணவியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதோட போலீஸுக்கும் போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு மாணவி கிட்ட விசாரணை பண்ண போலீசார் சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சம்பந்தப்பட்ட 4 பேரையும் பத்தி விசாரிச்சிருக்காங்க. ஆட்டோ டிரைவர் சத்யம் சிங்கும் அவனது கூட்டாளிகளான ஆகாஷ், ரஞ்சித் சவுகான், அனில் ஷின்ஹா அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி சத்யம் சிங் மேல ஏற்கனவே கொள்ளை, வழிப்பறின்னு பல குற்ற வழக்குகள் நிலுவையில இருக்கிறதும் தெரிஞ்சிருக்குது. அடுத்து 4 பேரையும் கைது பண்ண போலீசார் அவங்கள சிறையில தள்ளியிருக்காங்க. வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 3 வயது சிறுமி மாயம்.
மகளை பல இடங்களில் தேடி அலைந்த உறவினர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. உடலில் இரத்த காயங்களுடன் அரை நிர்வாணமாக உயிரிழந்து கிடந்த சிறுமியை பார்த்து கதறிய பெற்றோர். பட்ட பகலில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து சிறுமியை நாசம் செய்த கொடூரன். வக்ர புத்தி கொண்ட அரக்கனை கைது செய்ததா போலீஸ்? நடந்தது என்ன? கல்யாண வீடு ரொம்பவே பரபரப்பா இருந்திருக்கு. சொந்தக்காரங்கெல்லாம் ஒண்ணு கூடி ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரம் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த 3 வயசு சிறுமியை காணோம்னு அப்பா அம்மா உறவினர்கள்னு ஒட்டுமொத்த குடும்பமுமே தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்து வீடு எதிர்த்த வீடுன்னு எல்லா இடத்துல தேடியும் சிறுமி கிடைக்கவே இல்லை. அதனால பதற்றமானவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உறவினர்களும் போலீஸும் சிறுமியை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல சிறுமி அரை நிர்வாணமா இறந்து கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்குது. உடனே அங்க போய் பார்த்தா இறந்து கிடக்கிறது காணாம போன சிறுமிதானுங்கிறது உறுதியாகியிருக்கு. அதுவும் சிறுமியுடைய முகம், உடல்ல அங்கங்க ரத்த காயங்களோட அரை நிர்வாணமா கொடூரமா கிடந்திருக்கு. சிறுமிய அந்த கோலத்துல பார்த்ததும் பெற்றோரும் உறவினர்களும் உறைஞ்சு போயிட்டாங்க. அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த சிறுமி ஆள் நடமாட்டம் இல்லாத புதர்கிட்ட எப்படி வந்தாங்க, இவ்வளவு கொடூரமா சிறுமியை யாரு கொலை பண்ணதுன்னு தோண்டி துருவி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. முதல் கட்டமா அந்த பகுதியில் இருக்கிற சிசிடிவி காட்சியை பார்த்தப்போ சிறுமிய அதே தெருவில் இருக்கிற ரஹமத்துல்லாங்கிற இளைஞன் அழைச்சிட்டு போனது பதிவாகி இருந்திருக்குது. அதுக்கு பிறகு ரஹமத்துல்லா வீட்டுக்கு போன போலீஸ் வீட்டு கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தவனை பிடிச்சு தர்ம அடி கொடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் சிறுமிக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயமே போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. ஆந்திர மாநிலம் கடப்பாவில் உள்ள அமிர்தா நகரை சேர்ந்த தம்பதி கம்பாலத்திண்ணை பகுதியில் இருக்கிற தன்னோட உறவினர் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. இந்த தம்பதியோட குழந்தை தான் 3 வயசு சிறுமி. கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாம் தனித்தனி வீட்டில் இருந்தாலும் கல்யாணம் இல்லை ஏதாவது விசேஷம்னா எல்லோரும் ஒன்று கூடியிருப்பாங்க. அப்படி எல்லோரும் கல்யாணத்துக்கு ஒன்று கூடி சந்தோஷமா இருந்தப்பதான் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த 3 வயசு சிறுமி காணாம போயிருக்காங்க. வெள்ளிக்கிழமை மதியம் வீட்டுக்கு முன்னாடி விளையாடிட்டு இருந்த சிறுமி கிட்ட போய் வாழை பழத்தை கொடுத்து நைஸா பேச்சு கொடுத்திருக்கான் ரஹமத்துல்லா. அடுத்து சிறுமியை கொஞ்சம் தள்ளி போய் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத புதர்கிட்ட அழைச்சிட்டு வந்து சிறுமியுடைய ஆடைகளை கழற்றி கீழே தள்ளி கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் ரஹமத்துல்லா. அது மட்டுமில்லாம சிறுமியை அப்படியே விட்டா வெளியில போய் சொல்லிடுவாங்கன்னு சிறுமியை கீழே தள்ளி கழுத்தை நெரிச்சிருக்கான். ஆனா அப்பவும் உயிர் போகல அப்படிங்கறதால சிறுமியுடைய கழுத்தை பின்பக்கமா நின்னு பிடிச்சு தரையில உள்ள கற்கல்ல ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல சிறுமியுடைய முகம் சிதைஞ்சு ரத்தம் கொட்டியிருக்கு. அதுல கொஞ்ச நேரத்திலேயே சிறுமியுடைய உயிர் மூச்சு நின்னு போயிருக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்ட ரஹமத்துல்லா எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள போய் கதவு பின்னாடி மறைஞ்சு நின்னு இருக்கான். சிசிடிவி காட்சியை வச்சு அவன்கிட்ட விசாரிச்சப்பதான் மொத்த உண்மையையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். அடுத்து ரஹமத்துல்லாவை கைது பண்ணி ஜீப்ல ஏத்துறப்போ சிறுமியுடைய சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லோரும் அவனை எங்க கிட்ட கொடுங்க, நாங்களே அவனுக்கு தண்டனை கொடுக்கிறோம்னு ஆக்ரோஷத்தோட உச்சிக்கே போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க கிட்ட இருந்து ரஹமத்துல்லாவை காப்பாத்தி ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில தள்ளி இருக்காங்க. வீட்டின் முன்பு கோலம் போட்டுக் கொண்டிருந்த இளம் பெண் பின்னால் வந்து இளம் பெண்ணை அரிவாளால் வெட்டிய 91 வயது முதியவர். விரட்டி விரட்டி முதியவர் அரிவாளால் வெட்டிய போது அலறியபடியே இளம்பெண் ஓடிய அதிர்ச்சி சிசிடிவி காட்சி. பட்ட பகலில் இளம் பெண்ணை முதியவர் அரிவாளால் ஆக்ரோஷமாக வெட்ட என்ன காரணம்? இளம் பெண்ணுக்கும் முதியவருக்கும் அப்படி என்ன முன் விரோதம்? பின்னணி என்ன? வீட்டுக்கு முன்னால காலையில வழக்கம் போல கோலம் போட்டுட்டு இருந்திருக்காங்க சிந்துஜா. அப்போ அரிவாளோட பின்னால வந்த 91 வயசான முதியவர் கந்தசாமி சிந்துஜாவை அரிவாளால வெட்டி இருக்காரு.
காலையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்காத சிந்துஜா அலறி அடிச்சுக்கிட்டே ஓடி இருக்காங்க. ஆனாலும் முதியவர் கந்தசாமி விடாம விரட்டி சிந்துஜாவை வெட்டியிருக்காரு. அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் எல்லோரும் சேர்ந்து சிந்துஜாவை முதியவர்கிட்ட இருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் முதியவருக்கும் சிந்துஜாவுக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக அரிவாளால வெட்டினாருன்னு தெரிய வந்திருக்குது. தூத்துக்குடி முத்தையாபுரம் சுந்தர் நகர் முதல் தெரு பகுதியை சேர்ந்தவர் நிஷாந்த். ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருடைய மனைவி தான் சிந்துஜா. இவங்க பக்கத்து வீட்டில் வசிக்கிறவர் தான் முதியவர் கந்தசாமி. இவர் தன் வீட்டில் வாழை மரங்கள் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த வாழை மரத்துல உள்ள கழிவு இலை பூச்சிகள் எல்லாமே நிஷாந்த் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள விழுந்திருக்குது. எங்க வீட்டுக்குள்ள இலை எல்லாமே விழுது, அதனால மரத்தை வெட்டுங்கன்னு நிஷாந்தும் சிந்துஜாவும் முதியவர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா முதியவர் அதை கண்டுக்கவே இல்லை. மரம் வளர்த்தா இலைதலை விழத்தானே செய்யும், அதுக்காக மரத்தையே வெட்டிடுவாங்களான்னு சண்டை போட்டிருக்காரு. சொல்லி பார்த்த நிஷாந்தும் சிந்துஜாவும் முதியவர் வீட்டு தோட்டத்துல வெந்நீரை பிடிச்சு ஊத்துனதா சொல்லப்படுது. அதனால முதியவர் வீட்டில இருந்த எலுமிச்சை மரம் 2 வாழை கன்றுகள் பட்டு போனதா சொல்லப்படுது. அதுல இருந்து இன்னும் சண்டை பெருசா ஆகியிருக்குது. எவ்வளவு சொன்னாலும் முதியவர் கேட்கல. அதனால நாம்பளை வெட்டிடுவோம்னு தன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வந்த வாழையை நிஷாந்தும் சிந்துஜாவும் சேர்ந்து வெட்டி இருக்காங்க. ஏற்கனவே வெந்நீர் ஊத்தி பாதி செடி கருகி போன ஆத்திரத்துல இருந்த முதியவர் வாழையை வெட்டினதும் இன்னும் கோபத்துடைய உச்சிக்கே போயிருக்காரு. எப்படா விடியும்னு காத்திருந்த கந்தசாமி குனிஞ்சி கோலம் போட்டுட்டு இருந்த சிந்துஜாவை அரிவாளால வெட்டி இருக்காரு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சிந்துஜா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி முதியவர் கந்தசாமியும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. காரணம், முதியவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னும் அதனாலதான் அரிவாளால வெட்டி இருக்காருன்னு ஊர்ல உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. அதனால முதியவர் உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டவர் தானா, இல்ல வழக்குல இருந்து தப்பிக்க சொந்த பந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்களான்னு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் தாய் வீட்டிற்கு சென்ற பெண் குடிகார தந்தையுடன் தினமும் நரக வேதனையை அனுபவித்து வந்த 2 பிள்ளைகள். தாயை வீட்டுக்கு வரவழைப்பதற்காக பிராங்க் செய்த 12 வயது தங்கையின் வீடியோவை சோசியல் மீடியாவில் பகிர்ந்த அண்ணன். வீடியோவை பார்த்து மகளை கண்மூடித்தனமாக அடித்து துன்புறுத்திய சைக்கோ. ஈவு இரக்கமற்ற மனித மிருகத்தை கூண்டில் அடைத்ததா போலீஸ்? பின்னணி என்ன? ஐயோ அப்பா வலிக்குதுப்பா, அடிக்காத, வேண்டாம்ப்பா, விட்டுருன்னு 12 வயசு சிறுமி கதறி துடிக்கிற வீடியோ தான் சோசியல் மீடியாவில் தீயா பரவிட்டு இருக்கு. அந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் சின்ன பொண்ணு அனுபவிக்கிற கொடுமையை பார்த்து நிலை குலைய வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கையில அரிவாளை வச்சுக்கிட்டு மகளை எட்டி உதைச்சும் கன்னத்துல தாக்கியும் வெறித்தனமா அடிச்சிருக்கான் சைக்கோ தந்தையான மாமச்சன். அது மட்டுமில்லாம கால் மேல கால் போட்டுக்கிட்டு எலும்பும் தோளுமா இருக்கிற மகளை கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம வெறித்தனமா தாக்கியிருக்கான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாம அந்த 4 செவுத்துக்குள்ள சிறுமி அனுபவிச்ச கொடுமைகள் பார்க்கிறவங்களுக்கே அப்படி இருக்குதுன்னா அந்த குழந்தை எப்படி துடிதுடிச்சிருக்கும்னு உணர முடியுது. இந்த வீடியோ சமூக வலைதளத்துல வேகமா பரவவே குழந்தைகள் உரிமை ஆணையம் தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கு. இந்த சிறுமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எதுக்காக பெத்த மகளை போட்டு இப்படி அடிக்கிறாருன்னு விசாரிச்சிருக்காங்க. அவனுடைய பேர் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவன்னு உடனே கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகாரிகள். அடுத்து கேரள மாநிலம் கண்ணூர்ல இருக்கிற செருபுழா பகுதியில் உள்ள மாமச்சன் வீட்டுக்கு போயிருக்காங்க அதிகாரிகள். அங்க 12 வயசு சிறுமி உடம்பு ஃபுல்லா ரத்த காயத்தோட ஒரு ஓரமா படுத்து இருந்திருக்காங்க. தந்தை மாமச்சன் குடி போதையில வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். அடுத்து குடி போதையில இருந்த மாமச்சன் கிட்ட எதுக்கு உன் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டு விசாரிச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க, என் பொண்ணை நான் அடிப்பேன், கொலை கூட பண்ணுவேன், அதை கேட்க நீங்க யாருன்னு அதிகாரிகள் கிட்ட நக்கலா பேசியிருக்கான் அந்த சைக்கோ தந்தையான மாமச்சன். இது சரிப்பட்டு வராது,
இவன்கிட்ட இப்படி விசாரிக்க கூடாதுன்னு முடிவு பண்ண அதிகாரிகள் லோக்கல் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க மாமச்சனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் அடி வெளுத்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிறுமி கிட்டையும் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. செருபுழாவை சேர்ந்த மாமச்சன் அனிதா தம்பதிக்கு 2 பசங்க இருக்காங்க. மாமச்சன் தினக்கூலிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். தினமும் வேலைக்கு போயிட்டு வந்து மனைவி அனிதாவை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான். தினம் இவன் கிட்ட கொடுமையை அனுபவிக்க முடியாதுன்னு அனிதா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. பசங்க 2 பேரும் மாமச்சன் கூட தான் இருந்திருக்காங்க. பசங்களுக்கு சோறு தண்ணி கூட கொடுக்காம சித்திரவதை பண்ணியிருக்கான். தாய் இல்லாம தந்தை கிட்ட படாத பாடுபட்டிருக்காங்க அந்த பசங்க. அதனால மன உளைச்சலுக்கு ஆளான 12 வயது சிறுமி தாயை வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக எமோஷனலா ஒரு பிராங்க் பண்ணியிருக்காங்க. அத அவங்களுடைய அண்ணன் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணவே அந்த வீடியோ மாமச்சன் கண்ணுல சிக்கி இருக்குது. அதை பார்த்ததும் கொந்தளிச்ச மாமச்சன், உங்க அம்மா தான் முக்கியமா, இந்த வயசுலேயே இப்படி வீடியோ பண்றியான்னு கேட்டு சிறுமிய கண்மூடித்தனமா அடிச்சது விசாரணையில தெரிய வந்திருக்குது. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு